வணக்கம். தமிழ் நிலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் அமைஞ்ச தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த கமர்ஷியல் மனை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மனையை பற்றி முழு தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ் நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த இடத்தோட முழு தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மனை ஒரு அருமையான கமர்ஷியல் பர்பஸிற்கு ஏற்ற சிறந்த மனைங்க. தொழில் தொடங்கிறதுக்கு இடம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற ஒரு அருமையான இடம் இது. இந்த இடத்துக்கு அருகில் நிறைய ஹோட்டல்ஸு, திருமண மண்டபம் இதெல்லாம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ நல்ல அருமையான கமர்ஷியல் பகுதி இது. இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. பைபாஸ் ரோட்டுக்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மிகச்சிறந்த இடங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷோரூமு, ஹோட்டல்ஸு இல்லை ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கும் ஏற்ற இடமா இருக்கும் இது. இந்த அருமையான மனை பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பைபாஸுக்கு அருகில், துருகத்துக்கு அருகில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் தொழில் தொடங்குவதற்கேற்ற இன்றைய இடத்தோட விலை மற்றும் மேலும் விவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்தோட ஓனர்கிட்டயே நீங்கள் நேரில் பேசலாம். இதே மாதிரி உங்களோட வீடு, நிலம், மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலயமா விற்பனை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்த விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தரோம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.